நாமக்கல்லேருந்து ஒருத்தர் வந்தார். ஜாதகத்தை கொடுத்த உடனே தேம்பி தேம்பி அழுதார். சரி, அவருடைய மனசில் இருக்கிற காயங்களெல்லாம் ஆறட்டும், அவர் அழுத பிறகு நாம் பேசுவோன்னு நானும் ஒரு 2-3 நிமிஷம் அமைதியாகவே இருந்தேங்க. இருந்தும் அப்புறம் என்னாலையும் பொறுக்க முடியல. எதனால் இப்படி அழுதுன்னு இருக்கீங்க, முதல்ல உங்கள் அழுகையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த ஜாதகத்தையும் ஒரு பக்கம் பார்த்துட்டு இன்னொரு பக்கம் சோழி முத்துக்களை வச்சு பிரசன்னமும் பார்க்க தொடங்கினங்க. அந்த பொண்ணு மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்திருக்குங்க. பொண்ணு டாக்டராகவும் இருக்காங்க, நல்லா படிச்சிருக்கிறாங்க, பார்க்குறதுக்கும் நல்ல லட்சணமாகவும் இருக்கிறாங்க, ஒழுக்கமாகவும் இருக்காங்க, பக்தியாகவும் இருக்காங்க. ஆனாலும் ஃபோனில் கேட்குறவங்கெல்லாம் உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்கு, எங்கே வேலை பார்க்குது, எவ்வளோ சம்பளம் வாங்குது எல்லாம் ஆர்வமாக கேட்டுக்கிறாங்க. ஆனால் அடுத்ததாக என்ன நட்சத்திரம் ராசி அப்படின்னு கேட்கும் பொழுது நாங்கள் என் பொண்ணு மூல நட்சத்திரங்க, தனுசு ராசிங்க அப்படின்னு சொன்ன உடனே இணைப்பை துண்டிக்கிறாங்க. என்னங்க என் பொண்ணு பாவம் பண்ணுச்சு, நல்ல பொண்ணு தானேங்க, தங்கமான பொண்ணுங்க, ஆனால் அப்படி என்னங்க கொடூரமான நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம். அப்போ மூல நட்சத்திரத்தில் பிறந்துட்டாலே மூளையில் முடங்கி கிடக்க வேண்டியதானா, மூல நட்சத்திரம்னாலே எதுக்கு இந்த மாதிரிலாம் ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு அந்த பெண்ணை பெற்ற அப்பாவும் அம்மாவும் கலங்கி நிற்கும்போது நம்முடைய கண்களும் கலங்கித்தாங்க போகுது. ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த பழமையான நூலாக இருந்தாலும், ஓலைச்சுவடி நூலாக இருந்தாலும், அல்லது தஞ்சை சரஸ்வதி மகாலில் கிடைக்கக்கூடிய நட்சத்திர மாலையில் சொல்லப்பட்டிருக்கிற ஓலைச்சுவடி நூலாக இருந்தாலும் எதுலேயுமே மூல நட்சத்திரத்தில் பிறந்தா மாமனாருக்கு ஆகாது அப்படின்லாம் சொல்லப்படவே இல்லைங்க. ஆணி மூலம் அரசாலும்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறக்கும்போது பௌர்ணமி யோகம் உண்டாகுது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணி மாதம் மூலத்தில் பிறக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக உண்டு. அதே மாதிரி பின்மூலம் நிர்மூலம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மூல நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம் பின்மூலம், அதாவது பின்னாடி மூல நட்சத்திரனுடைய பின் பாதம்னா 4ஆம் பாதம், அதில் பிறக்கிறவங்க ரொம்ப வசதி வாய்ப்போடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பழமொழியை அப்படி இப்படிமா மாற்றி ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்னெல்லாம் மாற்றி அதை வீணாக இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. மூல நட்சத்திரத்துக்கு மேலேயே பழிய சுமத்திட்டாங்க நம்ம மக்கள். அப்படி இருக்கிறதுனால மூல நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே உடனே தூக்கி போடாதீங்க. உங்களுடைய மகனுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரம் ஜாதக அமைப்பும் நல்லா இருந்தால் மூல நட்சத்திர பெண்ணை மனம் முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மூல நட்சத்திரத்தோட அதிதேவதையாக சிவபெருமான் வராருங்க. அப்படி இருக்கிறதுனால தான் இவங்களுக்கெல்லாம் எதையும் தாங்கும் சக்தி இருக்கும். ஒரே நேரத்தில் 2-3 வேலை பார்ப்பாங்க, நிர்வாக திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க. ஏன்னா ஜோதிட நூல்களில் குறிப்பாக ஜாதக அலங்காரத்திலெல்லாம் மூல நட்சத்திரத்தை பற்றியெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி நட்சத்திர மணி மாலை அந்த நூல்லையும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது. பிருகத் ஜாதகத்திலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூல நட்சத்திரக்காரங்க வீட்டுக்கு வந்தாலே அந்த வீடு சுபிட்சமாக மாறும், அந்த வீடு நல்ல வளர்ச்சி அடையும் அப்படின்னு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. வாயுபுத்திரராகிய ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால தான் பொதுவாக மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வீக பக்தி சக்தி இன்ட்யூஷன் பவரு எல்லாமே அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. அதே மாதிரி தைரியமான முடிவுகள் எடுப்பாங்க, புரட்சிகரமான சிந்தனைகள் உள்ளவங்களாக இருப்பாங்க, ஒரு மனப்பக்குவம் இருக்கும், கூட்டு குடும்பத்தில் வாழறவங்களாக இருப்பாங்க, எல்லாரையும் அனுசரித்து ஒரு தாயை போல அரவணைப்போடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதனால் மூல நட்சத்திரம் அப்படின்னு சொன்ன உடனேயே நீங்கள் யோசித்து தூக்கி போட்டுறாதீங்க. நல்ல நட்சத்திரங்கிறத இன்றைக்கி நீங்கள் உணர்றது நல்லதுங்க. அமர்ந்திருக்கும் சிங்கத்தை போல வானவெளியில் நீங்கள் மூல நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா 5 நட்சத்திரங்களுடைய ஒரு கூட்டமைப்பாக அமர்ந்திருக்கும் சிங்கத்தை போல காட்சியளிக்கக்கூடிய ஒரு அழகான நட்சத்திரமாக அது சித்தரிக்கப்பட்டிருக்குங்க. மூலம் 1ஆம் பாதத்தில் பிறந்தால் தந்தையாருக்கு 3 மாதம் ஆகாது. மூலம் 2ஆம் பாதத்தில் பிறந்தால் தாயாருக்கு 1.5 வயசு வரைக்கும் ஆகாது. 3ஆவது பாதத்தில் பிறந்தால் சின்ன சின்ன ஏற்றம் இறக்கம் இருக்கும் வாழ்க்கையில். ஆனால் 4ஆம் பாதத்தில் பிறந்தால் அதிர்ஷ்ட பாக்கியங்கள் உண்டு. இவ்வளோதாங்க மூல நட்சத்திரத்தை பற்றி எல்லா நூல்லையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எங்கேயுமே மாமனாருக்கு ஆகாது, மாமியாரை மூளையில் உட்கார வச்சிரும், இதெல்லாம் சொல்லவே இல்லைங்க. அதனால் மூல நட்சத்திர பெண்கள்
வந்தால் அவங்க ஜாதகத்தை பார்ப்போம். அந்த ஜாதகம் நல்ல விதமாக இருந்தால் அதை நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இரவில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் எந்த தோஷமும் இல்லை. லக்னத்தையோ லக்னாதிபதியையோ குரு பகவான் பார்த்துட்டாலும் எந்த தோஷமும் இல்லைன்னா இன்னும் நிறையா சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எல்லா நட்சத்திரங்களிலும் சிறந்த நட்சத்திரமாகிய மூலம் நட்சத்திர பெண்களை மதிப்போம். அவர்களை எல்லா வகையிலுமே கொண்டாடுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்களவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.